வணக்கம். இப்போ நாம மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துதியை பார்க்க போறோம். இந்த துதியை நாம சொன்னோம் அப்படின்னா கணேசரினுடைய மந்திரத்தை கோடி கோடியாக ஜபித்த புண்ணியத்தை அடைய போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்துல கணேசரினுடைய மந்திரத்தின் ஒரு எழுத்தும் அக்ஷரமும் ஸ்லோகத்தோட முடிவுல ஒரு வேத வாக்கியமும் இருக்கு. இதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஸ்தோத்திரத்தை நாம முழுதாக சொல்லி விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா கணேசரினுடைய மந்திரத்தை கோடி கோடியாக ஜபித்த புண்ணியமும், வேத பாராயணம் செய்து விநாயகரை வழிபட்ட புண்ணியத்தையும் விநாயகரானவர் நமக்கு கொடுக்கிறார். இப்படி இந்த துதியை சொல்லி நாம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மந்திரங்களையும் விநாயகர் மந்திரத்தையும் சொல்லி விநாயகரை வழிபட்ட புண்ணியம் ஏற்பட்டு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகல விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல விதமான நன்மைகளும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. வரீங்களா? மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வேதபாத கணேச ஸ்தோத்திரத்தை நாம இப்ப கேட்கலாம். ஸ்ரீகண்டதனய ஸ்ரீஷஹ ஸ்ரீகர ஸ்ரீதளாச்சிதஹ ஸ்ரீவிநாயக சர்வேஷ ஸ்ரீயம் வாசய மே குலே கஜானன கணாதீஷ த்விஜராஜ விபூஷித भजे त्वां सच्चिदानन्द ब्रह्मणां ब्रह्मणस्पते न षष्टवाच्यनाशाय रोगाटविकुटारिणे कृणापालितलोकाय वनानां पतये नमः तियं प्रयच्छते तुभ्यं ईप्सितार्थप्रदायिने दीप्तभूषणपक्षाय दिशां च पतये नमः पञ्चब्रह्मस्वरूपाय पञ्चपातकहारिणे पञ्चतत्त्वात्मने तुभ्यं पशूनां पतये नमः तटित्कोटिप्रतीकाश धनवे विश्वसाक्षिणे तपस्विद्यायिने तुभ्यं सेनानिभ्यश्च वो नमः ये भजन्त्यक्षरं त्वां मे प्राप्नुवत्यक्षरात्मतां सुनकरूपाय महते मुष्णतां पतये नमः नगजावरपुत्राय सुरराजार्चिताय च सगुणाय नमस्तुभ्यं सुमृटीकाय मीडुषे महापादकसङ्गात महारणभयापः त्वदीयकृपया देव सर्वानवयजामहे नवार्णरत्ननिगम पादसम्पुटितं स्तुतिं भक्त्या पठन्ति ये तेषां तुष्टो भवगणाधिप इति श्रीमहागणपतिनवार्न वेदपादस्तवं सम्पूर्णम्।